கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழ் புலிகள் கட்சியின் மாநில பொருளாளர் சிறுத்தை செல்வன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். பிப்ரவரி 8 கிட்டத்தட்ட ஒரு கரூர்லேயே பிரம்மாண்டமான மாநாடை தமிழ் புலிகள் கட்சி சார்பாக நடத்த இருக்கிறீங்க. ஏற்கனவே நாமக்கல் மாநாடு தமிழ்நாட்டையே உற்று நோக்கக்கூடிய ஒரு மாநாடா, குறிப்பாக பார்த்தோம்னா அருந்ததிய சமூகத்திலிருந்து இந்த மாதிரி இப்படி ஒரு மாநாடு நடத்த முடியுமான்ற மாதிரியான ஒரு மாநாட்டை நடத்தி காட்டினீங்க. அந்த மாநாட்டுக்கு இந்த மாநாட்டுக்குமான வித்தியாசம் என்ன? தற்போது வெல்லும் தமிழ்நாடு மாநாடு நடத்த வேண்டிய தேவை எங்கன்னு வருது சார்? வெல்லும் தமிழ்நாடு மாநாடு ஏன் வெல்லக்கூடாது? தமிழ்நாடு வெல்ல வேண்டும். தமிழ்நாடு வென்றால் மட்டும்தான் RSS உடைய சித்தாந்தத்தில் இருந்து தமிழ்நாடு வென்றால் மட்டும்தான் மனித குலத்தின் மாண்பை பாதுகாக்க முடியும். ஏன் மனிதகுல மாண்பை பாதுகாக்க வேண்டும் என்றால் RSS உடைய சித்தாந்தம், RSS உடைய அந்த கொள்கை கோட்பாடு, பிஜேபியுடைய கொள்கை கோட்பாடு இன்றைக்கு மனித குலத்துக்கு எதிரானது. சாதியவாதத்தை தூண்டுவது, மதவாதத்தை தூண்டுவது, பிரிவினைவாதத்தை தூண்டுவது, ஒற்றுமையை சீர்குலைத்து, மத நல்லிணக்கங்களை சீர்குலைத்து, சமுதாய ஒற்றுமை, சமூக நீதியை சீர்குலைத்து இன்றைக்கு ஒரு ஆட்சியை தமிழ்நாட்டில் கட்டி அமைக்க வேண்டும் என்று இன்றைக்கு RSS பிஜேபி தமிழ்நாடை வெல்ல வேண்டும் என்று ஒரு சித்தாந்தத்தோடு இன்றைக்கல்ல, இயக்கம் தொடங்கிய 100 ஆண்டு காலமாக தமிழ்நாடை வெல்ல வேண்டும் என்று 100 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டை குறிவைத்து இன்றைக்கு வரைக்கும் அவர்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய அடிப்படையில் இன்றைக்கு தமிழ்நாடு வெல்ல வேண்டும் என்று நாங்கள் தமிழ் புலிகள் கட்சி ஒரு நீண்ட நெடிய ஒரு சித்தாந்தத்தோடு, பெரியாரிய அம்பேத்கருடைய சித்தாந்தத்தோடு ஒரு மாநாடை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கோம். தமிழ்நாடு வெல்ல வேண்டும் என்பதற்காக. இது திராவிட இயக்கத்துடைய ஒரு கோட்பாடு. இல்ல, இந்த மாநாடு தற்போது எங்க இருந்து தேவையில்லை? ஏன்னா இப்ப தேர்தலுக்காக நீங்க நடத்துறீங்களா அந்த மாநாடு? தேர்தலுக்காக இல்ல, தேர்தலுக்கு அப்பாற்பட்டு இன்றைக்கு மனித குல திருப்பரங்குன்றத்தை எடுத்துக்கோங்க. இன்றைக்கு அயோத்தியா மாத்த வேண்டும்னு நினைக்கிறாங்க. திருப்பரங்குன்றத்துல மத நல்லிணக்கத்தை இன்னைக்கு மதுரையில இன்னைக்கு இல்ல, சங்க காலத்துல இருந்து மத நல்லிணக்கத்துடைய ஒற்றுமை இங்க வலுப்பட்டுக்கிட்டே இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு மதுரையை குறிவைத்து இன்னைக்கு அயோத்தியா மாத்துறதுக்கு இன்னைக்கு RSS உடைய பிஜேபியுடைய சித்தாந்தம் இன்றைக்கு கடுமையா வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. இப்போ இது மாதிரி செஞ்சுட்டு இருக்கிறத நோக்கி போகும்போது இப்போ தமிழ்நாடு சமூக நீதியை சீர்குலைக்கிறதுக்கான, ஒரு மனிதநேயத்தை சீர்குலைக்கிறதுக்கான ஒரு போக்கை தடுக்கிறதுக்கான ஒரு யுத்தியத்தான் இன்னைக்கு தமிழ் புலிகள் கட்சி முன்னெடுத்திருக்கோம். ஓகே. இல்ல தடுக்க முடியுமா? இல்ல யாருக்குமே பல்வேறு கருத்துக்கள் சொல்றீங்க. முக்கியமா தமிழ்நாட்டுல திமுக ஆட்சி தானே இருக்கு. அப்புறம் இருக்கக்கூடிய அந்த பாஜக வளரும்னு ஏன் அச்சப்படுறீங்க? நாங்க அச்சப்படலை. ஆக்சுவலா இப்போ எல்லையில ஒரு பாதுகாப்பு சரியா இல்லை அப்படின்னா, அந்த பாதுகாப்புல உள்ள ஊடுருவல் நடந்துச்சுன்னா அது நாட்டை எப்படி சீர்குலைக்கும் அப்படின்னு இன்னைக்கு நாட்டுடைய பாதுகாப்பை ஒட்டி இருக்கோ அந்த சூழல் மாதிரி இன்றைக்கு RSS பிஜேபி தமிழ்நாட்டுக்குள்ள வந்தா தமிழ்நாடு சீரழிக்கும் அப்படின்னு நாங்க நினைக்கிறோம். அதை தடுக்கிறதுக்கான வேலையை தான் நாங்க சீரழிக்குதா? உண்மையிலேயே சீரழிச்சுட்டு தானே இருக்கு. கிட்டத்தட்ட தமிழ்நாடுடைய உரிமைகளை கிட்டத்தட்ட ஒரு 50க்கும் மேற்பட்ட உரிமைகளை இன்னைக்கு பறிச்சிருக்கு பிஜேபி ஆட்சி. தனி பெரும்பான்மையான ஆட்சி அமைச்சிருக்கிற காரணத்தினால இன்னைக்கு ஆட்சி குறிப்பா சொல்லணும்னு கேட்டீங்கன்னா மாநில சுயாட்சியுடைய அதிகாரத்தை புடுங்குது. ஒரு மாநிலத்துடைய சுயாட்சியுடைய அதிகாரத்தை இன்னைக்கு மத்திய அரசு புடுங்குதுன்னா அதுக்கான நோக்கம் என்ன? மாநிலத்துடைய சுயாட்சியை புடுங்கிட்டாதான் மத்திய அரசுடைய நேரடி ஆட்சியை நடைமுறைப்படுத்த முடியும்னு நினைக்குது. மத்திய அரசு பிஜேபியுடைய ஆட்சி என்னவா இருக்கு? ராமராஜ்யத்தை அமைப்பண்றாங்க. ராமராஜ்யம்னா என்ன? ராமராஜ்யம்னா இன்னைக்கு மனு தர்மம் என்ன சொல்லுதோ மனு தர்ம சட்டத்தை நடைமுறைப்படுத்த நினைக்கிறாங்க. புரட்சியாளர் அம்பேத்கருடைய அரசியலமைப்பு சட்டத்தை தூக்கி எரிஞ்சிட்டு அது கூட நடந்துச்சு. அம்பேத்கருடைய அரசியலமைப்பு சட்டத்தை திருத்தம், அதோடைய பேர் மாற்றம், இன்னைக்கு சட்ட திருத்தத்தையே சட்டத்தையே தனிப்பெரும்பான்மையா இருக்கிறனால ஒரு அதிகாரத்தை பயன்படுத்தி இன்னைக்கு அரசியலமைப்பு சட்டத்தையே இன்னைக்கு மாத்தி இருக்கிறாங்க. IPC CRPC இன்னைக்கு மாத்தி பாரதிய எதுன்னு சொல்லி மாத்தி இருக்கிறாங்க. அது மாதிரி நிறைய சீரழிவுகள், கல்விக் கொள்கையை புடுங்குறாங்க, மாநிலத்துடைய கல்வியுடைய அதிகாரத்தை கொடுக்குறாங்க, மாநிலத்துடைய வளர்ச்சிகளை தடுக்கிறாங்க. இப்படி பட்டியல் போட்டுக்கிட்டே போகலாம். 50க்கும் மேற்பட்ட திட்டங்களை பட்டியல் போட்டுக்கிட்டே போகலாம். அப்படி வளர்ச்சி திட்டங்களை தடுக்கிறது, இது மாதிரி பட்டியல் போட்டுக்கிட்டே போறதுல சென்னை மெட்ரோவா இருக்கட்டும், AIMS இருக்கட்டும், வளர்ச்சி திட்டங்களை தடுக்கிறது. குறிப்பா நம்ம மக்கள் அச்சப்படுறது என்னன்னு கேட்டீங்கன்னா மத நல்லிணக்கத்தை சீர்குலைக்கிறதும், கல்வி கொள்கையை புடுங்கிட்டாலே இங்க முடிஞ்சு. வடநாட்டு திட்டத்தை கொண்டு வரலாம் பாக்குறாங்க. அயோத்தி மாதிரி இங்க தமிழ்நாட்டு அயோத்தி மாதிரி கொண்டு வரலாம் நினைக்கிறாங்க. எப்படி அயோத்தி மாதிரி குஜராத் மாதிரி கொண்டு வந்தாங்களா? வட மாநிலத்தவர் அங்க இருந்து இங்க படையெடுத்து வர்றாங்கல்ல, கல்வி இல்ல, வேலை வாய்ப்பு இல்ல, பொருளாதாரம் இல்லை, நீங்க வர்றாங்கல்ல. தமிழ்நாட்டுல இருந்து இந்த மக்களை நாடோடிய அலைய விடுறதுக்கான ஒரு சித்தாந்தமா தான் பாக்குறோம்.
நாடோடி அலைய விட்டுருவாங்களோ அப்படின்னு தான் பாக்குறோம். அது தடுக்கிறதுக்கான முயற்சி தான், அச்சப்படுறதெல்லாம் இல்லை, அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா 100 ஆண்டு காலமா பெரியாருடைய சித்தாந்தத்தை, திராவிட சித்தாந்தத்தை, தமிழ் பாரம்பரியத்தை 100 ஆண்டு காலமா RSS தொடங்கி அதை இப்ப வரைக்கும் அசைக்க முடியல. பல்வேறு மாநிலங்களை அவங்க வந்து குறி வச்சிருக்கலாம், ஆட்சியை கைப்பற்றி இருக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிருக்கலாம். ஆனா 100 ஆண்டு காலமா முயற்சி செய்து இன்னைக்கு தமிழ்நாட்டை இன்னும் பிடிக்க முடியல. இன்னும் 100 ஆண்டுகள் ஆனாலும் 200 ஆண்டுகள் ஆனாலும் பிடிக்க முடியாது. சித்தாந்தம், பெரியாருடைய சித்தாந்தம் வந்து இங்க இருக்கிற வரைக்கும், அம்பேத்கருடைய சித்தாந்தத்தை உள்வாங்கின எங்களை மாதிரி இயக்கவாதிகள் இருக்கிற வரைக்கும் ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்ல. இந்த மாநாட்டுல யார் யாரெல்லாம் கலந்துக்கிறாங்க? உங்க கட்சி மட்டும் நடத்துறாங்களா? தமிழ் பிள்ளைகள் மட்டும் தான் நடத்துறாங்களா? இல்ல திமுகவுல இருந்து யார் முக்கிய நிர்வாகிகள் யார் வராங்களா? திமுகல இருந்து அண்ணன் மரியாதைக்குரிய செந்தில் பாலாஜி அண்ணன் கலந்துக்கிறாரு, முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அண்ணன் கலந்துக்கிறாரு. கூட்டணி கட்சியில வந்து அண்ணன் துரை வைகோ, மதிமுகவுடைய முதன்மை செயலாளர் அண்ணன் துரை வைகோ கலந்துக்கிறாரு. அப்புறம் வந்து கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியுடைய தலைவர் அண்ணன் ஈஸ்வரன் கலந்துக்கிறாரு. ஜவஹர்லால் ஐயா கலந்துக்கிறாரு, மனிதநேய மக்கள் கட்சியுடைய தலைவர். அப்புறம் பார்த்தீங்கன்னா வீரபாண்டியன் சிபிஐ வீரபாண்டி கலந்துக்கிறாரு, பாலபாரதி கலந்துக்கிறாங்க, அண்ணன் SS பாலாஜி கலந்துக்கிறாரு. இது மாதிரி வந்து சமூக ஒற்றுமையை, மத நல்லிணக்கத்தை, சமூக நீதியை பாதுகாக்கக்கூடிய கூட்டணியா இன்னைக்கு வந்து இந்த மாநாட்டில் கலந்துக்கிறாங்க. வந்து இந்த மாநாடு வந்து சமூக நீதியை பாதுகாக்கிற ஒரு கள போராளிகள், கள தலைவர்கள் தான் இன்னைக்கு வந்து இதில் வந்து கலந்துக்கிறாங்க. அவங்களதான் நாங்கள் அழைச்சிருக்கிறோம். ஓகே சார். இந்த மாநாடு நாகேந்திரன் அவங்களுடைய தலைமை நடக்கிறது. ஏற்கனவே நமக்கு தெரியும், நாமக்கல் மாநாடு தமிழ்நாட்டு மக்களால் வந்து அதிக மக்கள் வந்து திரண்டு வந்து பங்கேற்ற மாநாடு கூட இருந்துச்சு. இந்த வெல்லும் தமிழ்நாடு மாநாடுக்கு எத்தனாயிரம் பேர்ல வருவாங்களா? லட்சக்கணக்கில் வருவாங்களா? வெல்லும் தமிழ்நாடு மாநாடுக்கு லட்சக்கணக்கான தொண்டர்களும் மனிதநேயத்தை, சமூக நல்லிணக்கத்தை விரும்பக்கூடிய ஜனநாயக சக்திகள் அனைவரும் லட்சக்கணக்கான பேர் திரளுவார்கள். பொதுமக்கள் உட்பட லட்சக்கணக்கான பேர் திரளுவார்கள் இந்த மாநாட்டில். இன்னைக்கு வந்து முருகனை வணங்குறாங்க, கடவுளை வணங்குறாங்க, கடவுள் நம்பிக்கை இருக்கிறாங்க, கடவுள் மேல பக்தியா இருக்கிறாங்க. ஆனா பாத்தீங்கன்னா திராவிட இயக்கத்துக்கு தொடர்ந்து வாக்களிக்கிறாங்க. ஏன் திராவிட இயக்கத்துக்கு வாக்களிக்கிறாங்க அப்படின்னா, கடவுள் நம்பிக்கை வேறு, பக்தி வேறு, கடவுளை வைத்து அரசியல் செய்த அரசியல் வேறு என்பதை இந்த மக்கள், தமிழ்நாட்டில் இருக்க மக்கள் குறிப்பா புரிஞ்சிருக்கிறாங்கன்னா அதனாலதான் வந்து பிஜேபி வந்து கடவுள் நம்பிக்கை இருக்கிற கடவுள் கோயில்களுக்கு, பல்வேறு கோயில்களுக்கு, ஐயப்பன் கோயிலுக்கு, முருகன் கோயிலுக்கு, பல்வேறு கோயில்களுக்கு திரண்டாலும் கூட, பெண்கள் ஆண்கள் திரண்டாலும் கூட, ஆனா அவங்க திரண்டா அந்த லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்களும் வாக்களிக்கிறது இல்லை, பிஜேபிக்கு தொடர்ச்சியா வாக்களிக்கிறது இல்லை. அதோடைய நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, திராவிட சித்தாந்தத்தை நல்லா உள்வாங்கின காரணத்தினால அவங்க வந்து குறைந்தபட்சம் பக்தி வேறு, இறை நம்பிக்கை வேறு, வள்ளலார் சொன்ன மாதிரி இறை நம்பிக்கை வேறு, பக்தியை வச்சு அரசியல் செய்வது வேறு என்பதை புரிந்து கொண்ட மக்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. அதனால இந்த எடுபடாது. மக்கள் வந்து அதிகமா திரளுவாங்க, இதை விரும்புற எல்லாருமே ஆதரிக்கிறாங்க. முக்கியமா பார்த்தோம்னா தற்போது என்டிஏ கூட்டணி வந்து அமைந்திருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள்லாம் மோடி அவங்க தலைமையிலான கூட்டணி வந்து அமைச்சிருக்காங்க. நீங்க வந்து மேற்கு மண்டலத்துல அருந்ததியர் மக்கள் மத்தியில் வந்து தமிழ் புலிகள் கட்சி மிக பிரசித்தி பெற்ற ஒரு கட்சியா இருக்கிறது. அந்த மக்கள் மத்தியில் வந்து களமாடுறீங்க. மேற்கு மண்டலம் தான் பாஜக அதிமுக கூட்டணியுடைய டார்கெட்டா இருக்கு. அங்க அந்த மாநாடு எப்படி தாக்கத்தை ஏற்படுத்தும்? அதாவது குறிப்பா சொல்லணும்னு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட கொங்கு மண்டலம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 30-40 ஆண்டுகளா வந்து ஏடிமிக்கக்கூடிய ஒரு கொங்கு மண்டலத்துல இருக்கிற ஒரு மாவட்டங்கள் எல்லாமே வந்து சட்டமன்ற தொகுதிகள் எல்லாமே ஏடிமிக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகளா வந்து வலுவான ஒரு சட்டமன்ற தொகுதிகளா இது வரைக்கும் வச்சிருந்தாங்கன்னு சொல்லி பேசப்படுது. சட்டமன்ற தொகுதி மேற்கு மண்டலங்கள்ல குறிப்பா கிட்டத்தட்ட ஒரு 30-40 சட்டமன்ற தொகுதிகள் வந்து ஏடிமிகே வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற அந்த சட்டமன்ற தொகுதிகள் எல்லாம் இன்னைக்கு போய் பாத்தீங்கன்னா, குறிப்பா சொல்லணும்னு போனீங்கன்னா அங்க இருக்கிற மக்கள் எல்லாமே தாழ்த்தப்பட்ட மக்களா இருக்கலாம், பிற்படுத்தப்பட்ட மக்களா இருக்கலாம், மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களா இருக்கலாம், அவங்களுடைய வாழ்வியலை பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமா இருக்கு. அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட கழகம் கிட்டத்தட்ட இந்த ஆட்சியை வந்து ஒரு நல்லாட்சியை அமைச்சதா சொல்றாங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வலுவாக இருந்த கிட்டத்தட்ட 40-50 சட்டமன்ற தொகுதிகளில் போய் பார்த்தீங்கன்னா மக்களுடைய மனநிலை மிக மிக மோசமா இருக்கு. கிட்டத்தட்ட குஜராத்தை பார்த்த மாதிரியே இருக்கு. குஜராத்தோ மத்திய பிரதேசங்களோ மற்ற மாநிலங்களை பின்தங்கி இருக்கிற மாநிலங்களை பார்த்தா எப்படி இருக்குமோ அது போல இன்னைக்கு வந்து மேற்கு மண்டலங்கள் வந்து இன்னைக்கு இருக்கு. நாங்க கிட்டத்தட்ட தலைவர் திருவள்ளுவனுடைய தலைமையில கிட்டத்தட்ட ஒரு 250 ஊருக்கு மேல திருப்பூர் மாவட்டத்துக்குள்ள இருக்கிற சட்டமன்ற தொகுதிக்குள்ள உள்ள போனோம். இன்னைக்கும் வந்து வறுமை கோட்டு இருக்கிற தாழ்த்தப்பட்ட மக்களா இருக்கட்டும், பிற்படுத்தப்பட்ட மக்களா இருக்கட்டும், ஒதுங்குவதற்கு கழிப்பறல, அவங்களுக்கு கழிப்பறல.
பள்ளிக்கூட வசதி இல்லை, படிப்பதற்கு பள்ளிக்கூட வசதி இல்லை, நல்ல வீடு இல்லை. எல்லாருடைய வீடுகளையும் பார்த்தீங்கன்னா வீடுகள்லாம் ரொம்ப காலனி வீடா, பழைய வீடுகளா, ஓலக்குடிசையில பெண்கள் ஒதுங்குறதுக்கு தட்டி அடைச்சிருக்கிற மோடியுடைய பாத்ரூம் ஸ்கீம் கூட அங்க போய் சேரல, மோடியுடைய திட்டம் கூட போய் சேரல. அப்ப மோடியுடைய அந்த பாத்ரூம் வந்து இந்தியா முழுவதும் கிட்டத்தட்ட பல கோடி பாத்ரூம் கட்டி கொடுத்ததா இன்னைக்கு மார்தட்டி கொண்டு இருக்கிற பெண்களுக்கு பாதுகாப்பு உருவாக்கி தந்ததுன்னு சொன்ன பிஜேபி அரசுடைய திட்டம் கூட இன்னைக்கு வந்து அங்க போய் சேரல. பெண்கள்லாம் ரொம்ப எளிமையா சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு ஒதுங்களுக்கு பள்ளிக்கூடம் போனாதாங்க நாங்க பாத்ரூமே போக முடியும், நாங்க பள்ளிக்கூடம் இதுக்காகவே நாங்க பள்ளிக்கூடம் போக வேண்டியது இருக்கு, காலேஜ் போக வேண்டியது இருக்கு, ஏன்னா இங்க காட்டுல ஒதுங்க முடியாது எங்கனால அப்படின்னு வறுமை கோட்டின் கீழே இருக்க எல்லா சமுதாய மக்களும் சொல்றாங்க. அப்போ அந்த ஏடிஎம்கே வளர்ச்சி பாதையா சொல்லக்கூடிய மேற்கு மண்டலமே மிக மோசமான நிலையில பின்தங்கி இருக்கு. அதை ஏன் சொல்றேன் அப்படின்னா, இதுதான் தமிழ்நாடுடைய வளர்ச்சியை மாற்றக்கூடிய ஒரு திட்டமா இருக்கு. இப்ப திராவிட இயக்கம் வந்தா என்ன நடக்கும், குறைஞ்ச திராவிட இயக்கம் வந்தா திமுகவுடைய ஆட்சி இன்னும் தொடர்ந்தா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு கல்வியில பாத்தீங்கன்னா, கல்வியில வந்து மக்கள் வந்து பெண்களா இருக்கட்டும் ஆண்களா இருக்கட்டும், இன்னைக்கு கல்வியில இன்னைக்கு முதன்மை மாநிலமா மாறிக்கிட்டே இருக்கு, தொழில் வளர்ச்சியில முதன்மை மாநிலமா மாறிட்டு இருக்கு. இன்னைக்கு கல்வியில முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. கல்வியில பாத்தீங்கன்னா இன்னைக்கு பெண்களுக்கு, குழந்தைகளுக்கு எல்லாருக்கும் கல்வியில முக்கியத்துவம் தர்றாங்க. கல்வியில படிச்சு இன்னைக்கு பல மாநிலங்களுக்கு மருத்துவரா போற அளவுக்கு இன்னைக்கு இருக்கிறாங்க. ஆனா மருத்துவரா போறதை கூட தடுக்கணும். தமிழ்நாட்டில இருந்து மருத்துவர் அதிகமா போறாங்க, வெளிநாட்டுல வேலை வாய்ப்புகளுக்கு இளைஞர்கள் போறாங்க, நிறைய படிச்சிடுறாங்க, இவனெல்லாம் தடுக்கணும் அப்படின்றக்காகவே கல்விக் கொள்கையில கை வைக்கிறாங்க, வேலை வாய்ப்புல கை வைக்கிறாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா மெட்ரோ திட்டமா இருக்கலாம், மதுரையுடைய மெட்ரோ திட்டமா இருக்கலாம், ஜவுளித்துறையுடைய திட்டமா இருக்கலாம். ஜவுளித்துறை திட்டம்லாம் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல திருப்பூர்ல இருக்க ஜவுளித்துறை திட்டங்களையே புறக்கணிச்சுட்டு வட மாநிலத்தில் இருக்கிற ஜவுளித்துறையுடைய பொருட்களை உற்பத்தி படுத்துவதற்காக, அதை இங்க கொண்டு வந்து இறக்குமதி செய்வதற்காக இன்னைக்கு ஜவுளித்துறையை வஞ்சிக்கிறாங்க. கல்வி கொள்கையில அதிகாரத்தை புடுங்கிறது, நமக்கு தர வேண்டிய கல்வி கட்டணங்களை வந்து தர முடியாதுன்னு மறுக்கிறது, கவர்னர் மூலமா, குறிப்பா சொல்லணும்னா கவர்னர் மூலமா வந்து தமிழ்நாட ஒரு மிகப்பெரிய ஒரு நெருக்கடிக்கு ஆளாக்குறது, இதெல்லாம் வந்து மக்களை வஞ்சிக்கிற பிஜேபியுடைய மத்திய அரசுடைய திட்டம் இந்த தமிழ்நாட்டுக்கு தேவையில்லைன்னு காட்டுறதுதான் இந்த மாநாடுடைய நோக்கமே. அதனால மக்கள் வந்து இதை எதிர்பார்க்கிறாங்க. இந்த மாநாடு கண்டிப்பா வெற்றி பெறும். ஓகே சார், நன்றி. நன்றி.